நிறைய பேரு நம்ம கிட்ட சர்வீஸ் முடிச்ச உடனே கேட்கறது, இதை மாத்திர உடனே தண்ணி டேஸ்ட் ஆயிரும்லா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. இது பாக்டீரியாவையும் ஃபில்டர் பண்ணாது, வைரஸையும் ஃபில்டர் பண்ணாது. இது மாத்துறதுனால மெஷினுக்கு மட்டும்தான் பெனிஃபிட். நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. என்ன, மெஷினோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளவுதான். அதனால இதை மாத்திர உடனே டேஸ்ட் மாறும், நமக்கு பாக்டீரியா வைரஸ்லாம் ஃபில்டர் ஆயிரும் நினைச்சீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. இதுல நிறைய டைப் இருக்குது. இது பாத்தீங்கன்னா நூலை வச்சு செஞ்சிருப்பாங்க, யான் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பிராண்டட் வாட்டர் பியூரிஃபையர்ல இந்த மாதிரி ஆர்ஓ கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, த்ரெட் டைப்ல இருக்கும், மாற்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம யூஸ் பண்ற நார்மல் ஸ்பன் ஃபில்டரை விட குவான்டிட்டி வைஸ்ல கம்மியா இருக்கும். பிளஸ் டிர்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இதை விட இதுக்குத்தான் அதிகம். பெஸ்ட் இதுதான். எல்லா மிஷினுக்குமே பெஸ்ட் இந்த ஃபில்டர் தான் நல்லது. மிஷினுக்குள்ள கல்லு, மண்ணு, தூசி, வேறு, புழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள போகாம தடுக்கிறதுக்கு மட்டும்தான் இதோட வேலைகள். நார்மலா டீ காஃபி ஃபில்டர் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி நம்ம ஆர்ஓ மிஷினுக்குள்ள ஃபில்டர்கள் தான் இது. வேற ஒண்ணுமே செய்யாது. இது டேஸ்ட்டை மாத்தாது, டிடிஎஸை மாத்தாது, பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணாது, வைரஸை ஃபில்டர் பண்ணாது, கண்ணுக்கு தெரிகிற தூசியை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணும். 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா நீங்க இதை மாத்தி ஆகணும். யாருன்னா தண்ணி ஓரளவு சுத்தமா இருக்கிறவங்க. ஆத்து தண்ணியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2 மாசத்துக்கு ஒருக்கா இந்த ஸ்பன் ஃபில்டரை மாத்தி ஆகணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நீங்க நார்மல் ப்ரீ ஃபில்டரை கலட்டி தூர போட்டுட்டு டிரான்ஸ்பரண்டா வாங்கி மாட்டினீங்கன்னா அழுக்கோட அளவு உங்களுக்கு தெரியும். அழுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா உடனே கலட்டி தூர போட்டு என்ன செஞ்சிடலாம், இந்த ஸ்பன் ஃபில்டரையோ இல்ல இந்த த்ரெட்டையோ என்ன செஞ்சுக்கலாம், நீங்க மாத்திக்கலாம். அதனால யாருமே ஸ்பன் ஃபில்டரை மாத்தின உடனே டேஸ்ட் மாறுமா, நல்ல தண்ணியா மாறிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அது எல்லாமே மன பிரம்மை தான். இது ரொம்ப அழுக்கா இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சாதாரணமா தண்ணி டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இது மாத்துறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நமக்கு கிடையாது, மெஷினுக்கு தான் பெனிஃபிட்.